கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து சீடர்களோடு இருந்தபோது யூதாஸ் காரியோத் முத்தத்தினால் அவரை காட்டி கொடுக்க போர் வீரர்கள் அவரை கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து உடனடியாக கொலை செய்யப்படவில்லை. அவரை விசாரித்து குற்றவாளி என்று தீர்ப்பு செய்து இயேசு கிறிஸ்துவை இவர்கள் கொலை செய்தது சரியான நடவடிக்கையே என்று உலகத்திற்கு காட்ட இவர்கள் விரும்பினார்கள். ஆகவே விசாரணைக்காக பற்பல இடங்களிலே இயேசு கிறிஸ்து கொண்டு செல்லப்பட்டார். முதலாவதாக மத சம்பந்தமான விசாரணை நடத்துவதற்காக சனகரிம் சங்கத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிறுத்தப்பட்டார். இந்த சனகரிம் சங்கத்தினுடைய தலைவர் பிரதான ஆசாரியனாக காணப்பட்டார். அந்த காலகட்டங்களிலே காய்பா பிரதான ஆசாரியராக இருந்தார். இந்த சனகரிம் சங்கத்தில் 71 பேர் அங்கத்தினர்களாக இருந்தார்கள். சதுசேயர், பரிசேயர், மூப்பர்கள் இதிலே அங்கம் வகித்தார்கள். நியாயப்பிரமாணத்தை மீறுதல், தேவதூஷணம் சொல்லுதல், கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்தல் போன்றவைகளை விசாரித்து தண்டனை வழங்குவது இந்த சங்கத்தினுடைய நடவடிக்கையாக இருந்தது. இந்த சனகரிம் சங்கத்திற்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் இல்லை. படை வீரர்களை கொண்டு குற்றவாளிகளை கைது செய்து விசாரிக்க அனுமதி உண்டு. ஆனால் மரண தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் இந்த சனகரிம் சங்கத்திற்கு இல்லை. இந்த சனகரிம் சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பலவிதமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. தேவாலயத்தை இடித்து வேறொன்றை 3 நாளில் கட்டுவேன் என்றான். அந்த குற்றச்சாட்டு பொருந்தவில்லை. இறுதியிலே பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா என்று கேட்டார். இயேசு கிறிஸ்து ஆம் என்று பதில் சொன்னார். உடனடியாக பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, இது தேவதூஷணம், இவன் மரணத்திற்கு பாத்திரவான் என்று சொன்னார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தேச சம்பந்தமான விசாரணை நடத்தப்படுவதற்காக பிலாத்துவிற்கு முன்பாக நிறுத்தப்பட்டார். 3 குற்றச்சாட்டுக்கள் இவர் மீது வைக்கப்பட்டது. தேசத்தில் கலகம் உண்டாக்க முயன்றான், ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்று சொன்னான், தன்னை ராஜா என்று சொல்லிக் கொண்டான் என்று குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. முதல் 2 குற்றச்சாட்டுகளையும் பிலாத்து ஏற்காமல் அதை விசாரிக்கவும் இல்லை. தன்னை ராஜா என்று கூறியதை பிலாத்து விசாரிக்க இயேசு கிறிஸ்து சொன்னார், நீர் சொல்கிறபடி நான் ராஜாதான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல என்றார். இயேசு கிறிஸ்துவை குற்றமற்றவர் என்று கண்டு பிலாத்து அவரை விடுவிக்க விரும்பினார். விசாரணையிலே அவர் கலிலேயர் என்று அறிந்து கலிலேயரை ஆளும் ஏரோதுவனிடத்திலே பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விசாரணைக்காக அனுப்பினான். இயேசு கிறிஸ்து விசாரணைக்காக ஏரோதுவிற்கு முன் நிறுத்தப்பட்டார். ஏரோது அப்பொழுது எருசலேமிலே இருந்தார். பல கேள்விகள் ஏரோதுவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஏரோது கேட்டார். இயேசு கிறிஸ்து பதில் எதுவும் சொல்லவில்லை. இந்த ஏரோது இயேசு கிறிஸ்துவை நிந்தித்து பரிகசித்து மினுக்கு வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி மறுபடியுமாக பிலாத்துவனிடத்திலே விசாரணைக்காக அனுப்பினார். மறுபடியும் இயேசு கிறிஸ்து பிலாத்துவிற்கு முன்பாக விசாரணைக்காக நிறுத்தப்படுகிறார். இப்பொழுது அவருடைய மனைவி ஆட்களை அனுப்பி, இந்த நீதிமானுக்கு நீர் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கூறி அனுப்பினாள். இப்போது பிலாத்து என்ன செய்வது என்று தவித்து நிற்கின்ற போது மக்கள் இவனை சிலுவையில் அறையும், பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும் என்று கூக்குரலிட்ட போது தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய அவர் ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட கொல்கதா மேட்டிலே 2 கள்வர்கள் நடுவிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவையில் நசரனாகிய இயேசு யூதருக்கு ராஜா என்று எபிரேய, கிரேக்க,
லத்தீன் மொழிகளிலே எழுதப்பட்டது. சிலுவையிலிருந்து இயேசு கிறிஸ்து 7 திருவார்த்தைகளை மொழிந்தார்.